अस्मद्गृहमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भजेत्मरुक्म व्यामोहरस्थिरजनानि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणम् प्रपद्ये. முதல் மூன்றாம் பாதம். சாரீரகம் மூன்றாம் பாதம். சாரீரக மீமாம்சை என்கிற பிரம்மசூத்திரத்தில் முதலத்தியாயத்தின் மூன்றாம் பாதத்தின் அர்த்தங்களை சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். இப்பாதத்திற்கு ஸ்பஷ்ட ஜீவாதலிங்க பாதம் என்று முன்னோர் பெயரிட்டார்கள். இதில் 10 அதிகரணங்கள் விழா. இவற்றில் 7, 8, 9 லக்கமுள்ளவை. இப்பாடத்தில் சர்ச்சிக்கப்படும் விஷயத்திற்கு நேராக சம்பந்தப்படாமல் ஏதோ பிரசக்தமாக வந்து சேர்ந்தவை. மற்றவை பல உபனிஷத்துக்களில் பேசப்பட்ட பரமாத்மாவின் பல குணங்களை விவரித்து காட்டுமவை. முதலாவது துப்யாத்ததிகரணம். மண்டகோபனிஷத்தில் 225 2வது அத்தியாயம் 2வது பிரஷ்னம் 5வது சூத்திரம். அப்படி வச்சுங்க. யஸ்மின் ஜௌஹ் பிருத்திவி சாந்தரிக்ஷமே பிருத்திவி ச அந்தரிக்ஷம் ஓதம் சஹ பிராணைஹ ச சர்வைஹ தமேவைகம் ஜானதாத்மானம் அந்யவாச்சோ விமுஞ்சதா அமிர்தஸ்யேஷ சேதுஹு என்று ஓரப்பட்டிருக்கிறது. இதில் பேசப்பட்ட வஸ்து ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா என்று சம்சயம். வாக்கியத்தின் பொருளாவது எஸ்மின் எந்த வஸ்துவில் தியௌஹு தியுலோகம் ஸ்வர்கலோகம் பிருத்திவி பூலோகம் அந்தரிக்ஷம் ச நடுவில் லோகமும் பிராணைஹி ச சர்வைஹி எல்லா இந்திரியங்களுடனும் ஓதம் சேர்ந்திருக்கின்றனவோ தம் ஏகம் ஆத்மானம் ஏவ ஜாயதா அந்த ஓர் ஆத்மாவையே அறியுங்கோள் உபாசியுங்கோள். அந்யாக வாச்சகா விமுஞ்சதா வேறு வார்த்தைகளை விட்டிடுங்கோள். ஏனென்றால் ஏஷா அமிர்தஸ்ய சேதுஹு இவன் ஆத்மா அமிர்தத்தை அடைவிக்கும் சேது போன்றவன் என்று. அடுத்த வாக்கியத்தில் எவனிடத்தில் சக்கரத்தில் நாபியில் அரங்களைப் போல் நாடிகள் சேர்ந்திருக்கின்றனவோ அவன் பலவாறாக பிறந்து உள்ளே சஞ்சரிக்கிறான் என்று பேசப்பட்டுள்ளது. நாடி சம்பந்தமும் பல வகையாக பிறப்பதும் சரீரத்திற்கு சஞ்சரிப்பதும் ஜீவனின் தர்மங்களே ஆகும். இந்த ஸ்லோகத்திலும் இந்திரியங்களுக்கு ஆதாரம் என்று பேசப்பட்டுள்ளமை ஜீவனுக்கே பொருந்தும். ஆகையால் இவ்விடத்தில் ஜீவனை பற்றித்தான் பேசப்படுகிறது என்று பூர்வபட்சம். இப்போ தவறு என்றான். நெக்ஸ்ட் இதற்கு சமாதானம் சொல்லுகிறார் சூத்திரக்காரர். துப்ளவாத்யாயதனம் சசப்தா என்று. இதன் பொருளாவது தியூ பூ ஆதி ஆயத்தனம் ஜுலோகம் பூலோகம் முதலியவற்றுக்கு ஆதாரமாக பேசப்பட்டது பரபிரம்மே. ஸ்வசப்தாத் அதற்கு வாசகமான பல சப்தங்களை சொல்லி இருப்பதால் என்று. அதாவது அமிர்தத்திற்கு சேது மோட்சமளிப்பவன் என்று சொன்னது ஜீவனை என்றல்லவா. ஆத்மா என்கிற சப்தம் முக்கியமாக பரமாத்மாவைத்தான் சொல்லுகிறது. அஜாஜமானோ பகுதா விஜாயத்தே என்றபடி அவனும் பலவாறாக அவதரிப்பது உபனிஷத்தில் பிரசித்தம். ஹிருதய கமலத்தில் எழுந்து இருக்கும் அவனுக்கு அக்கமலத்துடன் சேர்ந்த நாடிகளின் சம்பந்தமும் குறையற்று. ரிஷிகேஷன் என்று விருது வகிக்கும் அவனுக்கு இந்திரிய சம்பந்தமும் குறைவற்றதே. சர்வஜன் சர்வவித்து என்றெல்லாம் பேசப்படுபவன் அவனே ஆவான். பொன் வருணமான சுவாமியை உபாசனத்தில் சாட்சாத்கரித்தவன் தன்னுடைய
புண்ணிய பாபங்கள் அடிய நீங்க பெற்று அவன் பரமசாமியத்தை அடைகிறான். சாகரத்தை அடையும் ஆறுகள் தந்தம் பெயரையும் உருவத்தையும் இழந்து எப்படி கடலோடு ஒன்றாய் பொருந்து விழுகின்றதோ அதே போல் உபாசகன் முக்தி அடைந்து தனது பிராகிருத்தமான பெயரையும் உருவத்தையும் இழந்து பராத்பரனான திவ்ய புருஷனை அடைகிறான் என்றும் மேல் பல ஸ்லோகங்களில் பரமாத்மாவின் பிரஸ்தாவம் இடையறாமல் தொடர்ந்து கொண்டே வருகிறது. மற்றொரு வாக்கியத்தில் ஒரே மரத்தில் பரமாத்மாவுடன் வசிக்கும் ஜீவன் தனக்கு விருப்பமில்லாமல் இருந்தாலும் பல கஷ்டங்களை அனுபவித்து துக்கித்து வருகிறான். அவன் சுவாமியான எம்பெருமானையும் அவன் பெருமையையும் எப்பொழுது அறிகின்றானோ அப்பொழுது இத்துக்கத்தில் இன்று நீங்க விடப்படுவான் என்று ஜீவனையும் ஈஸ்வரனையும் தனித்தனியாக பேசியுள்ளது. இம்முண்டகோபனிஷத்தானது முதலில் இருந்தே பரமாத்மாவை தான் விவரிக்கிறது என்று கீழிருந்தாவது பாதத்திலேயே 5வது இலக்கணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நடுவில் சில வாக்கியங்களில் நாடி சம்பந்தம் பல பிறப்புகள் முதலான சில ஜீவாத்மாக்கள் ஜீவ தர்மங்கள் பேசப்பட்ட மாத்திரத்தால் பிரகரணமே மாறிவிடவில்லை என்று இவ்வளவுதான் தற்சமயம் நாம் விவரிக்க வேண்டியிருக்கிறது. இவைகளும் பிரம்மத்தின் தர்மங்களே என்று தெரிவித்த பிறகு இச்சங்கையும் விடிந்தது. மேல் தொகைகளிலும் ஸ்பஷ்டமான பரபிரம்ம லட்சணங்கள் பற்பல விவரிக்கப்பட்டிருப்பதால் இவ்வுபனிஷத்து முழுவதும் பிரம்மத்தையே விவரிக்கும் என்று அறியலாகிறது. ஆகையினால பிரம்மமே சாட்சாத்தாக என்று சொல்லுகிறது. 2வது பூமாதிகரணம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7வது அத்தியாயத்தில் பூம வித்யை போதப்படுகிறது. அதாவது பூமா என்பது வஸ்துவை சொல்லி அதன் பெருமையை விளக்கி அதையே உபாசிக்க வேண்டும் என்று, அதனால் உபாசகன் எல்லா துக்கங்களும் நீங்கி அளவில்லாத ஆனந்தத்தை அடைகிறான் என்றும் உபதேசிக்கப்பட்டுள்ளது. இங்கு பூமா என்ற பேச்சு பேசப்பட்டது ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா என்று சங்கை உண்டாக அதை விசாரிக்க சித்தாந்தப்படுத்துவது பூமாதிகரணம். ஒரு சமயம் நாரதர் சனத்குமாரிடம் வந்து அவரை வணங்கி வழிபட்டு, சுவாமி, அடியேனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். சனத்குமாரா, சனக சனந்தன சனத்சுஜாத்தியர்கள் பிரம்மாவுடைய மானசபுத்திரர்கள், முதல் ரிஷிகள். அவன் நாரதனா ஒரு புத்தனை, பிரம்மபுத்தனை, அப்புறம் வந்தவன். ஆகினா அவரை கேட்கிறான். என்ன அதை கேட்டு சனத்குமார, இருவரையில் நீர் கத்ததை எல்லாம் சொல்லும். பிறகு கல்லாரரை உபதேசிக்கிறேன் என்றார். நாரதர் தான் 4 வேதங்கள், 6 அங்கங்கள், உபாங்கங்கள் போன்ற பற்பல கலைகளும் கத்தராகவும் ஆகிலும் இதனால் நான் வெறும் மந்திரம் தெரிந்தவனே அல்லது ஆத்மாவை இன்னதென்று தெரிந்து கொண்டேன் அல்லேன். ஆத்மாவை அறிந்தவன் தான் எல்லா சோகத்தையும் கடப்பான் என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருப்பதால் தனக்கு உபதேசம் செய்து சுகத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். நான் எல்லா வித்தியைகளும் 14 விதிகளும் கலந்திருக்கேன் சுவாமி, ஆனா ஆத்மா மாத்திரம் தெரியல என்றார். சனத்குமார் சொல்லுகிறார், நீர் படித்ததெல்லாம் கேவலம் நாமம். இதையே பிரம்மம் என்று உபாசித்தால் இது விளங்கும் இடமெல்லாம் யதேஷ்டமாக சஞ்சரித்து இன்புறுவீர். உடன் நாமம் நீர் செலுத்திருந்து இத்தையே பிரம்மம் என்று உபாசித்தால் எங்கெங்க இருக்கிறது அங்கெல்லாம் ஏது சுத்துவீர் அப்படின்னு விட்டார் நாரதர். நாம் நாம விட மேலாக வஸ்து உள்ளதோ? அது சரி சுவாமி, என்ன சொல்றோம்? விஷ்ணு விஷ்ணு மகத்காரோ பூதை தினம் சொல்றோம், நாமன்னு சொல்றோம். நாமமே பிரம்மா, அதுக்குன்னு வேறு ஒன்றும் இல்லையோ என்று கேட்கிறார்.
சனத்குமாரர், ஆம், வாக்கு நாமாவை விடா பெரிதாகியால் அதையே பிரம்மம் என்று உபாசியும் என்றார். சரி, இத்த கேட்டு நாரதர், வாக்கை விட பெரியது உண்டோ என்று வினவா சனத்குமாரர் 16 விஷயத்தை சொல்றார். வரிசையாக மனசு, சங்கல்பம், சித்தம், தியானம், விஞ்ஞானம், பலம், அன்னம், ஜலம், தேஜஸ், ஆகாசம், நினைவு, ஆசை இவைகளையே உத்தேசித்து எல்லாவற்றுக்கும் மேலாக பிராணனை உபதேசித்தார். பஞ்ச பிராணம் இருக்க, பிராணாய் ஸ்வாஹா, உதானாய் ஸ்வாஹா, சமானாய் ஸ்வாஹா சொல்றமே இல்லையா, அந்த மாதிரி 5 பிராணங்கள், பஞ்ச பிராணம் இருக்கு. இங்கு பிராணம் என்பது ஜீவாத்மாவை. இதை உபாசிப்பவன் அதிவாதியாவான். அதாவது தான் உபாசிக்கும் வஸ்துதான் மிகவும் சிறந்ததென்று சொல்லிக் கொள்பவனாவான் என்று சொல்லி சனத்குமாரன் முடித்ததும் நாரதர், அதற்கு மேலான வஸ்து உள்ளதோ என்று கேட்கவில்லை. பிராணன் மேலே இருக்கான்னு கேட்கல. ஆகினும் ஆச்சாரியர் தொடர்ந்தார். யாரு? சனத்குமார் சொன்னார், சத்தியத்தை கொண்டு அதிவாதம் செய்கிறவன் தான் உண்மையான அதிவாதி ஆவான் என்று. இன்னொரு சத்தியம் என்றுக்கு சுவாமி இருந்தார். நாரத சத்தியத்தின்படியே தெரிந்து கொள்ள விரும்பினார். அப்பொழுது ஆச்சாரியர் அதற்கு வேண்டிய சாட்சா்காரம், மனனம் முதலிய பலவற்றை உபதேசித்து சுகந்தான் பூமா எனப்படுகிறது. 16வது சொன்னார், எந்த வஸ்துவை அனுபவிப்பன் வேறொன்றை காணவும் கேட்கவும் அடையவும் மாட்டானோ அதுதான் பூமா எனப்படும். 16வது, இதற்கு எதிர்கத்தானா எதையின் அனுபவிப்பவன் அச்சமயத்திலேயே வேறு பதார்த்தங்களையும் காணலாம், கேட்கவும் அறியவும் செய்கின்றானோ அது அர்த்தம் எனப்படும். அது பூமா. வேறொரு வஸ்துவை ஆதாரமாக கொள்ளாமல் தனக்கு தானே ஆதாரமாயிருக்கும் உபாசகனுக்கு எல்லா புறங்களிலும் அதுவே வியாபித்திருக்கும். அதையே அகம் என்றும் ஆத்மாவென்றும் நினைக்க வேண்டும். இதனால் அவனுக்கு எல்லா விதமான ஆனந்தங்களும் உண்டாகும், ஒரு விதமான குறைவும் துக்கமும் வராது என்று சொல்லி உபதேசத்தை முடித்தார். இவ்விடத்தில் பிராணனை விட மேலான வஸ்து உளதோ என்று நாரதர் வினவாமையாலும் ஆரம்பத்தில் ஆத்மாவை அறிய வேண்டும் என்று அபேட்சித்தபடியே சத்தியம் என்றொன்று பூமாவென்றும் சொல்லப்பட்ட வஸ்துவையே ஆச்சாரியர் ஆத்மா என்று உபாசிக்க சொன்னதாலும் இவ்வஸ்து ஜீவாத்மாவாகவே இருக்க வேண்டும் என்று ஆட்சேபம். அது பூர்வபட்சம். ஆத்மான்னா ஜீவாத்மா அப்படின்னு. இதற்கு சமாதானம் அளிக்கிறார் சூத்திரக்காரர். பூமா சம்பிரசாதாத் அத்யுபதேசா என்று. இதன் பொருளாவது, பூமா என்று சொல்லப்பட்டது பரபிரம்மன் தான், சம்பிரசாதம் என்கிற ஜீவாத்மாவிடம் ஏற்பட்டதாக உபதேசிக்கப்படுகையாலே என்று. பிராணன் என்கிற ஜீவனை உபாசிக்க சொன்ன ஆச்சாரியர் அதனால் உபாசகன் அதிவாதியாகிறான் என்று சொன்னபடியால் இதை கேட்ட நாரதர் உபதேசம் இத்துடன் முடிந்து விட்டதென்று எண்ணி அதற்கு மேல் கேட்கவில்லை. இது அறிந்த ஆச்சாரியர் இதற்கு மேல் ஒரு வஸ்து உளதென்று ஏஷ துவா அதிவததி சத்தியேனாதிவததி, சத்தியத்தால் அதிவாதம் செய்பவன் தான் உண்மையான அதிவாதி என்று புதிய விஷயம் வந்து உபதேசித்தார். அதற்கு நாரதரும் அந்த சத்தியத்தையே தானும் அறிய விரும்பினார். ஆச்சாரியரும் அப்படியே அதன் பெருமையை எல்லாம் உபதேசித்து அதை உபாசிப்பவன் துவக்கத்தை எல்லாம் விட்டு ஆனந்தத்தை அடைபவன். சகல சேத்தனாச்சேத்தனர்களுடன் கூடிய அந்த வஸ்துவை, அந்த பிரம்மத்தை சாட்சாத்கரித்தவன், எல்லாம்
அதனுள் அடங்கிவிட்டபடியால் அதை தவிர வேறு வஸ்து இல்லாமையால் வேறொன்றை காணமாட்டான். எல்லா வஸ்துக்களும் பிரம்மத்தின் விபூதியாகவே காணப்படுவதால் ஆனந்தமயமாகவே தோற்றம் என்று சொல்லி உபதேசத்தை முடித்தார். பிரம்மத்தை பூமா என்று கொள்வதற்கு கருத்து யாதெனில், எந்த வஸ்துவில் எல்லா பொருள்களும் அடங்கி விட்டபடியால் அதை காண்பவன் தனித்து வேறொன்றை காண முடியாதோ அதுதான் பூமா, பெரிது. இதற்கு மாறாக எதை அனுபவிப்பான் வேறு சில பதார்த்தங்களையும் காண்கிறானோ அது அற்பம் என்று பிரம்மத்தின் விலட்சணமான பெருமையை காட்டுவதேயாகும். இதற்கு மற்றொருபடியாலும் அர்த்தம் கொள்ளலாம். தவாமிருத செந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன் நிரிச்சதி என்ற ஆளவந்தார் சாதித்தபடியே ஆனந்தமயனான எம்பெருமானை அனுபவிப்பன் நெஞ்சு அவனை விட்டு வேறொன்றை பொருளாகவே நினைக்காது என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் இதை காட்டவில்லையே என்று விருந்தாதீர்கள். இது ஆழ்வார்கள் வழியை பின் செல்லும் பரம ரசிகர்கள் அனுபவிக்க வேண்டும் சொற்காகையால குதிருஷ்டிகளுக்கு விளக்கலாகாதென்று திருவில்லம் தப்பி வேதாந்த பிரக்கிரியைக்கும் மட்டும் சேரும்படி எல்லாம் பிரம்மத்தில் அடங்கிவிட்டபடியே தனித்து ஒரு வஸ்துவும் தென்படாதென்று இவ்வளவோடு நிறுத்தி கொண்ட. அதிலும் ஆகிலும் இதலும் ஓர் அபூர்வமான அர்த்தத்தை காட்டியுள்ளார். அதாவது பகவத் விபூதியில் இந்த லீலா விபூதியாவது நமக்கு துக்கத்தையே விளைவித்துவதால் நாம் இதை அனுபவிக்க விரும்பவில்லை. ஆனால் இதற்கு காரணம் நமது கர்மமே அன்றி விபூதியின் தன்மை என்று. ஆகையால் கர்ம சம்பந்தம் மற்ற முக்தனுக்கு போலே உபாசகனுக்கும் இது சுகமாகவே தோன்றும். ஆகவே எல்லா பொருள்களையும் தான் சரீரமாக கொண்டு தன்னை அனுபவிப்பாருக்கு அளவில்லா பேரின்பத்தை அளிக்கும் பெரிய வஸ்து ஆகியால் பரபிரம்மமானது பூமா என்று சொல்லப்பட்டதாயிற்று. இது பூமாதிகரணம். அடுத்தது அக்ஷராதிகரணம் மூணாவது. பிருகதாரண்ய உபனிஷத்தில் 5வது அத்தியாயத்தில் யாஜ்ஞவல்க்ய மகரிஷியுடன் பல பிராமணர்கள் வாத விவாதம் செய்கிறார்கள். அவர்கள் கார்கி என்பவள் ஒரு பெண்மணி. இவள் 2 முறை கேள்விகள் கேட்கிறாள். அதில் 2வது முறை கேள்வி இது: வானுலகுக்கு மேலும் மண்ணுலகுக்கு கீழேயும் இவற்றினிடையில் இருக்கும் பொருள்களும் இவ்விரண்டு உலகங்களும் முக்காலத்திலும் உள்ள பொருள்களும் இவையெல்லாம் எதில் ஊதப்புரோத்தமாய் பிணைந்திருக்கின்றன, இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் ஏது என்றபடி யாரு கார்கி கேட்கிறார். இதற்கு யாஜ்ஞவல்க்யர் பதில் ஆகாசத்தில் என்றார். இதற்கு மேல் கார்கியின் கேள்வி: அவ்வாகாசம் எதில் இணைந்திருக்கிறது? பதில்: இதுதான் அக்ஷரம் எனப்படும். இது பெரிதும் வென்று சிறிதும் வென்று குட்டையானதும் வென்று நீண்டதும் வென்று நிறம் நெய்ப்பு நிழல் இருள் முதலியன இல்லாதது என்று விஸ்தாரமாக கூறப்பட்டுள்ளது. இங்கு அக்ஷரம் என்கிற வஸ்துவை பற்றி விசாரம் செய்யப்படுகிறது. அதாவது அக்ஷரம் என்பது மூலப்பிரகிருதியா அல்லது ஜீவனையா அல்லது பரமாத்மாவையா என்பது சம்சயம். ஆன்சர் பரமாத்மா தான். முதற் கேள்விக்கு பதிலாக சொன்ன ஆகாசம் என்பது பூதாகாசம் ஆகையால் அதற்கும் ஆதாரமாய் காரணமாயிருப்பது மூலப்பிரகிருதி ஆகையால் அதையே இங்கு அக்ஷரம் என்று சொல்லித்தென்பது பூர்வபட்சம். இதற்கு சூத்திரக்காரன் சொல்லும் சமாதானம்: அக்ஷரம் அம்பராந்த திருத்தேகே என்பதாம். இதன் பொருள் அக்ஷரம் என்பது பரபிரம்மன்தான். அம்பர அந்த திருத்தேகே
பூதாகாசத்திற்கும் அப்பால் உள்ள மூல பிரகிருத்தியை தரித்திருப்பதாக சொல்லப்படுகையாலே என்று. அதாவது கீழ் உத்தரத்தில் ஆகாசம் என்று சொல்லப்பட்டது பூதாகாசமாகாது. ஏனென்றால் மூலகங்களிலும் முக்காலத்திலும் உள்ள எல்லா பதார்த்தங்களுக்கும் காரணம் என்று கூறப்பட்டது காரியமான பூதாகாசமாகாது. அதற்கு காரணமான மூல பிரகிருதி இருக்க வேண்டும். பிறகு அதற்கும் காரணமான அக்ஷரம் பரபிரம்மமாக தானே இருக்க வேண்டும். ஆகையால் என்றபடி இதற்கு மேல் ஆக்ஷேபம் என்னென்றால், ஆகிலும் மூல பிரகிருத்தியையும் தரிக்கக்கூடிய ஜீவனே அக்ஷரமானால் என்ன என்று. இதற்கு சமாதானம் சாச்சா பிரசாசனாத் என்கிற அடுத்த சூத்திரம். இதன் பொருளாவது சாச்சா அந்த தாரணமானது பிரசாசனம் சிறந்த ஆட்சிக்காகவாகையாலே. அதாவது இங்கு அக்ஷரமானது ஆகாசத்தை தரிக்கிறது என்று மட்டும் சொல்லி நிறுத்தாமல் சூரியன், சந்திரன், மேல் விலகு, கீழ்விலகு, காலம் முதலிய எல்லாவற்றையும் ஆண்டு அவ்வளத்தை தாங்குகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாங்கி ஆண்டு முகனும் ஆண்டு வருவதன் சர்வேஸ்வரன் தான். மேலும் இவ்வக்ஷரம் எல்லாவற்றையும் பார்க்கிறது, யாரும் இதை பாரார்கள். எல்லோரையும் கேட்கிறது, யாரும் இதை கேளார்கள். எல்லாவற்றையும் நினைக்கும், யாராலும் நினைக்கப்படாது படாது என்றெல்லாம் விஸ்தாரமாக வர்ணித்திருப்பதால் இவ்வக்ஷரம் ஜீவனந்து என்று காட்டப்பட்டது. மேலும் யஜ்யம், தானம், ஹோமம் முதலிய நல் கருமங்கள் எல்லாம் இவ்வக்ஷரத்தின் ஆணைப்படி நடக்கின்றன என்று பேசப்பட்டிருக்கிறது. மேலும் இது எரியாதவன் சம்சாரியாகவே இருந்தொழிவான், இதை அறிந்தவன் முக்தி அடைகிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது காரணங்களால் இங்கு அக்ஷரம் என்று சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான் என்று தெரிவித்து. 4வது அதிகரணம் ஈக்ஷைக்கு கர்மாதிகரணம். வேத வித்துக்களான 6 மகரிஷிகள் விப்பலாதரை என்கிற பிரம்மவித்து ஆன ஒரு மகாத்மாவிடம் பணிவுடன் சென்று சில கேள்விகளை கேட்டு உபதேசம் பெற்றுக் கொண்டான் என்று கிருஷ்ணோபனிஷத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. விப்பலாதன் அவர்களில் ஒருவரான சத்தியகாமன் என்பவர் பிரணவத்தை உபசரிப்பவனுக்கு கிடைக்கும் பலனை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டாம். பிரணவார்த்தத்தை கேட்கிறார். ஆச்சாரியன் பதில் சொல்லுகிறார், பிரணவம் என்பது ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரைகளை உடையதான 3 விதமான உபாசகங்கள் உள்ளன. அதில் ஒரு மாத்திரை உடையதாக உபாசிப்பவன் மனுஷ்ய லோகத்தை அடைந்து அங்கு சுகமே ஒரு வாழ்வான். 2 மாத்திரைகளை உடையதாக உபாசிப்பவன் அந்தரிக்ஷத்தில் சோமலோகம் சென்று சேர்ந்து அங்கு பல போகங்களை அனுபவித்து மறுபடியும் பூமிக்கு திரும்பி விடுவான். 3 மாத்திரைகளை உடையதாக உபாசிப்புடன் சூரியலோகம் சேர்ந்து தோலை உரிக்கும் பாம்பு போல தனது பாவங்களை எல்லாம் விட்டு பிரம்மலோகத்தில் சேர்ந்து அங்கிருக்கும் புருஷனை சாட்சாத்கரிப்பான் என்று. இவ்விடத்தில் மனுஷலோக அந்தரிக்ஷலோகங்களுக்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்ட பிரம்மலோகம் என்பது சதுர்முக பிரம்மாவின் உலகமாய் இருப்பதற்கு ஔச்சித்யம் உடையதாகியாலே அங்கு போய் சேர்ந்த உபாசகன் சாட்சாத்கரிப்பது சதுர்முகனையே ஆக வேண்டும் என்று பூர்வபட்சம். மதித்த லோகம் கொண்டார். பிரம்மலோகத்தில் போய் சேர்ந்துள்ளான், சதுர்முக பிரம்மலோகம். இதற்கு சூத்திரக்காரர் சொல்லும் சமாதானம் ஈக்ஷித கர்ம எவரேஷாத் சஹா என்பது. இதன் பொருள் ஈக்ஷித கர்மா மும்மாத்திரை உடையதாக பிரணவத்தை உபாசிப்பவன் அடையும் பிரம்மலோகத்தில் அவனால் பார்க்கப்படுபவன் சஹா பரமாத்மாவே ஆவான். எவதேஷாத் அப்படியே பரமாத்மாவாகவே சொல்லப்படுகையாலே என்றபடி. அதாவது இருவரையில் சொல்லப்பட்ட அர்த்தத்திற்கு பிரமாணமாக வேதமே உதாகரித்த 2 ஸ்லோகங்களின் முடிவு
எத்தாந்தம் அமிர்தம் அபயம் பரம் பிரம்மா என்று கூறப்பட்டுள்ளது. 3 மாத்திரை உடையதாக பிரணவத்தை உபாசிப்பவன் அடையும் புருஷனை வர்ணிக்கும் பகுதியாம் இது. அப்புருஷன் பசி முதலிய ஊர்மி ஷட்கம் இல்லாதவன், எவ்விதமான பயமும் இல்லாதவன் என்றெல்லாம் என்று சொல்லி இருப்பதால் இவை பரமாத்மாவையே சுட்டி காட்டும். சதுர்முகனுக்கு இத்தோஷங்கள் என பசி முதலியவை இருப்பதால் அவனை சொல்ல மாட்டார். மேலும் எல்லா பாவங்களும் நீங்க பெற்றவன், அதாவது கர்ம பந்தத்தை அறுத்து கொண்டவன், பரம பதத்தை அடைய வேண்டும் அன்றி கர்மாதீனமா சதுர்மலோகத்தை அடைய பொருத்தமில்லை. மற்றும் அந்த ஸ்தானத்தை எத்த கவையோ வேதயந்தே என்று நித்திசூர்கள் பார்க்கும் இடமாகவும் சொல்லித்து. அந்தரிக்ஷத்திற்கு அடுத்தது சதுர்முகலோகம் என்பது சரியென்று ஸ்வர்க்கம் முதலிய பல லோகங்கள் இடையில் இருக்கின்றது என்றால், மேலும் பிப்பலாதம் தமக்கு பதிலுரையை ஆரம்பிக்கும் போதே பிரணவத்தை அபரபிரம்மம் என்றும் பரபிரம்மம் என்றும் முறையே இவத்தை உபாசிப்பவன் அபரபிரம்மத்தையும் பரபிரம்மத்தையும் அடைகிறான் என்றும் தொடங்கி, அதில் அபரம் என்பதை ஒரு மாத்திரையுடையது, இருமாத்திரை உடையதென்று இரண்டாக பிரித்து, ஒரு மாத்திரை உடையதாக உபாசிப்பவன் பூலோகத்தின் செல்வத்தை அனுபவிப்பான் என்றும், இருமாத்திரை உடையதாக உபாசிப்பவன் மேல் உலகங்களெல்லாம் எல்லாவற்றின் போகங்களையும் அனுபவிப்பான் என்றும் சொல்லி, பின்பு பரம் எனப்பட்ட 3 மாத்திரையுடைய பிரணவத்தை உபாசிப்பவன் எல்லா பாவங்களாலும் விடப்பட்டு ஒரு விதமான தோஷத்திற்கு இடம் தராதா திவ்யலோகத்தில் பரமபுருஷனை அனுபவிக்கிறான் என்று சொல்லுகிறால் வேதி சங்கைக்கு இடமில்லாம் என்று தெரியக்கிறது. அடுத்து தகராதிகரணம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 8வது அத்தியாயத்தில் தகர வித்யை ஓதப்பட்டுள்ளது. அதன் முதல் வாக்கியம் வருமாறு: எதி தமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்மா தஹரோ அஸ்மின் அந்தர ஆகாஷः தஸ்மின் யதந்தः தரன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யம். இதன் பொருளாவது, அஸ்மின் பிரம்மபுரே, இதோ தெரிகிற சரீரமாகிற பிரம்மத்தின் பட்டணத்திலும், தஹரம் புண்டரீகம் வேஷ்மா, தஹரம் எனப்படும் கமலம் போன்ற மாளிகை எத் யாதொன்றுண்டோ, அஸ்மின் அந்தஹா இதற்குள்ளே, தஹரஹா ஆகாஷஹா தஹரம் எனப்படும் ஆகாசமும், தஸ்மின் அந்தஹா எது அதற்குள்ளே இருப்பது யாதொன்றோ, தத் அவை இரண்டும் அன்வேஷ்டவியம் தேடப்பட வேண்டும், தத்வாவா அதுவே விஜிக்ஞாசித்தவியம் உபாசிக்கப்பட வேண்டும் என்று உபாசகனின் சரீரத்தில் இதய கமலத்தில் இருப்பதாக சாஸ்திரங்கள் வருடங்களில் கூறியுள்ளன. அதற்கு தஹரம் என்று பெயர். அதற்குள் தஹராகாசம் என்று ஒரு வஸ்து உள்ளதாம். அதனுள் இன்னமும் ஏதோ ஒரு பொருள் உள்ளதாம். அந்த தஹராகாசத்தையும் அதனுள் இருக்கும் மற்றொரு பொருளையும் உபாசிக்க வேண்டும் என்று இந்த வாக்கியம் உபதேசிக்கிறது. இவ்விடத்தில் தஹராகாசம் என்பது ஏது? 5வது பூதமான ஆகாசமா, ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா என்கிற சம்சயம் உண்டாக, ஆகாசம் என்பது பூதாகாசத்தை சொல்லாகையாலே இங்கும் அதையே சொல்லித்து என்கிற பூர்வபக்ஷத்தின் மேல் சூத்திரக்காரர் சொல்லுகிறார். தஹரஹா உத்தரேபியா, தஹரம் என்பது பரபிரம்மம்தான் மேற்கொண்டு ஓதப்பட்ட காரணங்களால் என்று. அதாவது இவ்வுபனிஷத்து தஹராகாசத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்லுகிறது. தஸ்மின் காமாக சமாஹிதாக ஏஷ ஆத்மா அவஹரபாத்மா விஜரோ
சத்திய காமஹா சத்திய சங்கல்பா என்று இதன் பொருளானது தஸ்மின் அந்தரகராகாசத்தில் காமாகா கல்யாண குணங்கள் சமாஹிதாக இருக்கின்றன. அவையாவன புண்ணியபாவங்கள், ஒட்டாமை, மூப்பு, மரணம், சோகம், பசி, தாகம் இவை இல்லாமை, வேண்டிய பொருள்களை எல்லாம் எப்பொழுதும் உடையவனாக இருக்கை, நினைத்ததை எல்லாம் சாதிக்கும் தன்மை என்று 8 குணங்களை சொல்லித்து இவைகள் வேதாந்திகள் குணாஷ்டகம் என்று பிரசித்தமாக சொல்லுவார்கள். இவ்8 குணங்களும் பரபிரம்மத்தில் மட்டும் இருக்கும் விசேஷங்களை அன்றி பூதாகாசத்தில் இருப்பவையல்ல. மேலும் இவ்வாகாசத்தை உபாசிப்பவன் தானும் சத்தியசங்கல்பன்னாவான் என்று சொல்லி இருக்கிறது. பூதாகாசத்தை உபாசிப்பவனுக்கு ஓர் நன்மையும் உண்டாகாது. இந்த வாக்கியம் நமது சம்பிரதாயத்திற்கு மிகவும் உபகாரமானது. சகுண பிரம்மத்தை உபாசிப்பதா அல்லது நிர்குண பிரம்மத்தையா என்கிற கேள்விக்கோ சம்சயத்திற்கோ சிறிதும் அவகாசம் தராமல் சகுண பிரம்மத்தையே அதிலும் முக்கியமாக குணங்களையே உபாசிக்க வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக பேசியிருப்பது ஒரு விசேஷம். நிர்குண பிரம்மவாதிகள் உண்மையில் பிரம்மத்திற்கு குணமே கிடையாது, தோஷம் இல்லாமையே தான் குணம் என்று ஆங்காங்கு சொல்லுகிறது என்று பிரித்துதறிய எல்லாம் கண்டித்து தோஷாபாவத்துடன் சத்தியகாமன் சத்தியசங்கல்வன் என்று 2 உண்மையான குணங்களையும் சேர்த்து ஓதியிருப்பதே மற்றொன்றோ. இப்படி உபாசிப்பவன் தானும் சத்தியகாமன் சத்தியசங்கல்வனாகிறான் என்று முக்தி திசையில் சாமியத்தை சொல்வது ஒன்றோ. இதற்கு மேல் ஒரு சங்கை உண்டாகக்கூடும். அதாவது தஹர வித்யை ஒருவாறு முடிந்தவுடனேயே கீழே விவரித்த ய ஆத்மா அபகரதாத்மா விஜிக்ஞாசா என்கிற வாக்கியம் அப்படியே பிரஜாபதியால் சொல்லப்பட்டதென்று ஊறப்பட்டிருக்கிறது. அதனால் அதற்கு பிரஜாபதி வாக்கியம் என்றே பெயராயிற்று. அது ஜீவாத்மாவை பற்றி சொல்லுகிறதே அன்றி பரமாத்மாவை பற்றி என்று என்பது எல்லோரும் இசைந்த விஷயமாகும். அதனால் முதலில் ஊறப்பட்ட அவ்வாக்கியம் ஜீவனைத்தான் சொல்லுகிறது, மேலும் பரமாத்மாவை சொல்லாது என்று பூர்வபட்சம் விடுகிறார். இதற்கு சமாதானம் வருமாறு பிரஜாபதி வாக்கியத்தில் ஜீவன் பரமனை உபாசித்து அவனது அருளாலேயே தனது எல்லா கர்மங்களையும் அறுத்து கொண்ட பிறகு அவனுடைய பரிசுத்தமான ஆத்மாவுக்கு குணாஷ்டகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் சொன்ன வாக்கியத்திலோ என்னில் இயற்கையாகவே தஹராகாசத்தில் குணாஷ்டகம் உண்டு என்று சொல்லப்பட்டது. தஹராகாசம் பிரம்மன் தான் என்று தீர்ந்தது. அடுத்தது பிரமிதாதிகரணம் 6. கடோபனிஷத்தில் அங்குஷ்டமாத்திரஹா புருஷஹா என்று ஆரம்பித்து 3 மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. இவைகளில் அங்குஷ்டமாத்திரன் கை கட்ட விரலின் அளவுடையவன் என்று சொன்னது ஜீவாத்மாவையா அல்லது பரமாத்மாவையா என்று சங்கை. பரமாத்மா விபு ஆகியால் அவன் ஸ்வரூபம் அங்குஷ்ட அளவாகிறாது. ஜீவாத்மா அணுவாகியால் அவனும் அங்குஷ்ட அளவினன்று என்றிருந்தாலும் ஸ்வேதாஸ்வத உபனிஷத்தில் ஜீவனை வர்ணிக்கும் பிரகடனத்தில் அவன் பிராணாதிபன், இந்திரியங்களுக்கு நாயக்கன், தன் கர்மங்களால் எல்லாவிடங்களிலும் சஞ்சரிப்பவன், சூரியனை போல் விளங்குபவன், சங்கல்பம் அகங்காரம் முதலியவற்றை உடையவன், அங்குஷ்டமாத்தன் என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருப்பதால் பிரகிருத்த வாக்கியங்களிலும் ஜீவனையே சொல்லித்தென்று சொல்லுவதான் உச்சிதம். மேலும் பரமாத்மாவை அங்குஷ்டமாத்தன் என்று வேறு எந்த வாக்கியமும் சொல்லவில்லை. மற்றும் சாவித்திரி சரித்திர பிரகடனத்தில் யமதேவன் அங்குஷ்டத்தளவாக இருந்த சத்யானின் ஆத்மாவை அவனிடமிருந்து விடுவித்து எடுத்து சென்றான் என்றும் சொல்லித்து, ஆகா
இங்கு ஜீவனைத்தான் செலுத்து என்கிற பூர்வபட்சத்தின் மேல் சூத்திரக்காரர் சமாதானம் சாதிக்கிறார். சப்தாதேவ பிரமிதா என்று அங்குஷ்ட அளவினன் என்று அளந்து பேசப்பட்ட புருஷன் பரமாத்மா தான், ஜீவாத்மா அன்று. இம்மந்திரங்களில் வழங்கப்பட்ட சொல் பரமாத்மாவையே காட்டக்கூடியதாகியால் என்பது சூத்திரார்த்தம். பிரகிருத்தம் விவாதிக்கப்படும் 3 மந்திரங்களுக்கு 2இல் ஈசானோ பூத பவ்யஸ்யா என்று முக்காலத்திலும் உள்ள எல்லா பதார்த்தங்களையும் ஆளுபவன் என்று சொல்லி இருப்பதால் அந்த அடைமொழி ஜீவனுக்கு பொருந்தாது, பரமாத்மாவுக்கே பொருந்தும். மேலும் இந்த பிரகரணத்தில் இவரிடம் பயத்தால் விலகிலுள்ள பொருள்கள் எல்லாம் ஓங்கப்பட்ட வஜ்ரத்தை கண்டது போல் நடுங்குகின்றன. அக்னி, சூரியன், இந்திரன், வாயு, மிருத்யு தேவத்தை ஆகியோர் இவரிடம் அச்சத்தால் ஓடியும் தமது கடமைகளை செய்து வருகிறார்கள் என்று கூறப்பட்டிருப்பதால் இதை எல்லாம் பரமாத்மாவின் குணந்தான் என்று அறியலாம். பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேக சூரியா அது சொல்றார். மற்றொரு வாக்கியத்தில் இப்புருகனை விலைகளில் தேக பதார்த்தங்களை எல்லாம் பிரகாசிப்படுத்தும் பரஜோதிஷ் என்று சொல்லித்து. ஆகையால் இந்த பிரகரணம் முழுவதும் பரமாத்மாவையே சொல்லித்தின்பது சித்தாந்தம். இதன் மேல் பரமாத்மாவை அங்குஷ்டமாத்தன் என்று சொன்னால் யாருடைய அங்குஷ்டம் என்று கேள்வி உண்டாக, உபாசிக்கும் அதிகாரியின் அங்குஷ்டம் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் அங்குஷ்டமே இல்லாத விலங்கு முதலியவற்றில் இருக்கும் பரமாத்மாவின் பெருமானம் எவ்வளவு என்று கேட்க வேண்டி இருக்கிறது. கட்டுகளை இல்லாத எத்தனை பிராணிகள் இல்லையா? இதற்கு சமாதானம் சொல்லி கிளம்பிய சூத்திரக்காரர் இது உபாசன பிரகரணம். உபாசனம் செய்யவர்கள் தம் அங்குஷ்ட பிரமாணம் உடையவனாக பரமாத்மாவை உபாசிக்க வேண்டும். உபாசனத்தில் அநேகமாக மனுஷர்களுக்கே அதிகாரம் இருப்பதால் மற்ற இடத்தில் விசாரம் பண்ண வேண்டிய பிரசக்தியே இல்லை என்று கூறிவிடுக்கிறார். நடாதூரம்மாள் என்கிற ஆச்சாரியன் பரத்வாரி பஞ்சகம் என்னும் துதியில் அந்தர்யாமி 2 விதம், எல்லா வஸ்துக்களிலும் உள்ளும் புறமும் வியாபித்திருப்பது. ஒன்று, யோகிகளின் நிதியத்தில் அவ்வரது அங்குஷ்ட பிரமாணனாக இருப்பது. மற்றொன்று என்று சாதித்திருப்பது இன்று கவனிக்கத்தக்கது. 7, 8, 9 தகராதிகரணம். அது பிரசங்கம் இல்லை. 2 பேருக்கு பிரம்ம வித்யை உபாசனை பண்றதுக்கு அவகாசம் உண்டு, 3ஆவருக்கு இல்லைன்னு சொல்றார். அது விட்டுடுறேன், வேண்டியதில்லை நமக்கு. கடைசி அதிகரணத்துக்கு போயிடலாம். என்ன கடைசி அதிகரணம்? 10வது அர்த்தாந்தரத்வாதி விபதேசாதிகரணம். 3ஆம் பாரத்தின் முடிவான அதிகரணம் இது. இதுக்கு ஆகாசாதிகரணம் என்று பெயர் சூட்டி இருக்கலாம். ஆனால் முதல் பாரத்தில் இப்பெயர் பெற்று அதிகரணம் கொண்டு வந்தபடியால் மறுபடியும் மற்றோர் அதிகரணத்திற்கு அப்பெயர் சூட்ட முடியாமல் பெரிய பேரொன்று சூட்ட வேண்டியதாயிற்று. கீழே தகராதிகரணத்தில் ஆகாசம் என்கிற சொல்லுக்கு பரபிரம்மம் தான் அர்த்தம் என்று சொல்லப்பட்டது. தஹர வித்யின் முடிவிலே பிரஜாபதி வாக்கியத்தில் பரிசுத்தமான ஜீவாத்மஸ்வரூபத்தை வெளியிடாய்த்து. அதற்கு பிறகு ஆகாஷோ ஹவை நாம ரூபயோஹோ நிர்வகிதா தே யந்தரா தத் பிரம்மா ததமிருத்தம் ச ஆத்மா என்ற வாக்கியம் கூறப்பட்டிருக்கிறது. கீழ் முக்தாத்மாவின் பிரஸ்தாவம் செய்யப்பட்டிருப்பதால் எங்கும் அதுவே நீடித்து அஜீவன் தான் சம்சாரியாக இருக்கும் பொழுதோ தேவாதி நாமங்களையும் சரீரங்களையும் உடையவனாக இருந்து பிறகு முக்தனானதும் அவைகளிலிருந்து விடுபட்டனவென்பது இவ்வாக்கியத்தில் கருத்தாகியால் இங்கு
ஆகாசம் என்பது அந்த முக்தாத்மாவை தான் என்கிற பூர்வபக்ஷம் கொண்டாக சூத்திரக்காரர் பதில் சொல்லுகிறார். ஆகாஷோ அந்நதாந்தரத்வாதி வியபதேசாத் என்று. இதன் பொருளாவது ஆகாஷா இவ்வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஆகாசம் பரபிரம்மன் தான், ஜீவனொன்று. அர்த்தாந்தரத்வ ஆதி வியபதேசாத் வேறு வஸ்துவம் தன்மை, வேறு வஸ்துவாம் தன்மை முதலியன பேசப்பட்டிருப்பதாலே என்பதால். அதாவது இவ்வாக்கியத்தில் ஆகாசமானது நாமரூபங்களை நிர்வகிப்பது என்று பேசப்பட்டுள்ளது. நிர்வகிப்பது அடைவதாகாது, அடைவிப்பதேயாகும். ஜீவன் சம்சாரி திசையில் தான் நாமரூபங்களை அடைகிறான் அன்றி அடைவிப்பதில்லை. முக்தனின் இச்செயலை செய்ய முடியாது. ஏனென்றால் ஜெகத் சிருஷ்டி பண்ணும் சர்வேஸ்வரனுடைய பணிதான் அது என்று தத்வித்யா முதலில் பல பிரகரணங்களில் சம்சயவராக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு சூத்தத்தில் ஆதி சப்தத்தால் குறிக்கப்பட்ட பிரம்ம, அமிர்தம், ஆத்மா என்கிற அடைமொழிகள் பரபிரம்மத்திற்குத்தான் பொருந்தும். ஆத்மா என்கிற சொல்லும் எல்லாவற்றுக்குள்ளும் அந்தராத்மாவாக வியாபித்து நிற்கும் பரமாத்மாவை தான் முக்கியமாக காட்டும். இதற்கு மேல் சிலர் விசித்திரமான வேறொரு வாசகத்தை கிளப்பினார்கள். வாதத்தை சம்சார திசையில் ஜீவன் என்று சொல்லப்படுபவனே கருமங்கள் கடிந்து முக்தனாகி பிரம்மம் என்று சொல்லப்படுகிறான். ஆகா, பிரம்மம் என்று தனியே ஒரு வஸ்துவே கிடையாது என்று இதற்கு சமாதானம் 2 சூத்திரங்களால் சொல்லப்படுகிறது. சுஷுப்த்யுத்கிராந்தயோகோ பேதேனா பத்யாதிசப்தேபியா என்று இவற்றில் பொருளாவது பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஜீவாத்ம பரமாத்மாக்களை தனித்தனியே பிரஸ்தாவித்து ஜீவன் சுஷுப்தி காலத்தில், அந்த தூக்கத்தில் பிராக்ஞனான அந்தராத்மாவுடன் சேர்ந்து லௌகீக ஞானத்தை இழந்து இருக்கிறான் என்றும், சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது அதே பிராக்ஞனான அந்தராத்மாவுடன் கூடி செல்லுகிறான் என்றும் இருவரையும் வேறாகவே சொல்ல இருக்கிறது. மேலும் பிரம்மத்தை எல்லாவற்றுக்கும் சுவாமி, பதி, ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. ஆகையால் இருவரையும் ஒன்றாக பெற முடியாது. ஆகா, பிரகிருத சாந்தோக்கியோபனிஷத்தின் கடைசியில் கூறப்பட்ட ஆகாசமும் முதலில் சொல்லப்பட்ட ஆகாசமும் பரபிரம்மம் என்கிற ஆகாசம்தான் என்று தேரித்து அஸ்மத்கர்மாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.